குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேஜப் ரூல் வெர்சஸ் ஹாஃப்மேன் ரூல். இது உங்களுக்கு ஹைட்ரோ கார்பனில் ஒரு முக்கியமான ரூலு. குறிப்பாக இந்த ரெண்டு ரூலும் எதுக்கு முக்கியம்னா எலிமினேஷன் ரியாக்ஷன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எலிமினேஷன்னா என்னென்னா சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகும், டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அது ரெண்டுத்துக்குமே இந்த ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேட்ஸ் ரூலை இன்னொரு பேரில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பீட்டா எலிமினேஷன் சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த ரெண்டு ரூலுமே எப்போ வேலிட்னா உங்களுடைய அல்கீன் குரூப்பில் இல்லை அல்கேன் குரூப்பில் ஹாலஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த ரெண்டு ரூலும் வேலிடாக இருக்கும். ஸோ இந்த ரூலில் என்னென்ன ப்ளஸ் மைனஸஸ் இருக்குது, இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதில் நான் என்ன போடுறேன், KOHன்ற ஒரு பேஸ் போடுறேன். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், இந்த புரோமின் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த புரோமின் கனெக்ட் ஆகிருக்கிற கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன்ஸ் பீட்டா. அப்போது இதுவும் என்னது பீட்டா. ஸோ ரெண்டு பீட்டா பொசிஷன் இருக்குது. இந்த OH இருக்கு இல்லையா, இந்த OH என்ன பண்ணும், பீட்டா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணும். ஸோ அப்போ பாருங்கள், அது ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. என்னென்னா இங்கே போய் OH அட்டாக் பண்ணிச்சுன்னா இது H2O ஆகிடும். ஸோ இது H2O வெளியே போயிடுச்சுன்னா இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிடும். அப்போ பாருங்கள், ஸோ இதில் பாருங்கள் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் பீட்டா தான், இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் பீட்டா தான். ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா இங்கே கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இதுவே இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா இந்த கார்பன் மேலே என்ன வந்துடும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது, ரெண்டுமே நடக்கும் ரியாக்ஷனில். அடுத்தது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற பொட்டாசியம் இருக்கு இல்லையா, இந்த பொட்டாசியம் என்ன பண்ணும், BR எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேருந்தும் BR போகும். அப்போ என்ன மாதிரியான பாசிபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் வரலான்னா, இந்த ப்ளஸ் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இங்கே BR வெளியே போயிடும். ஸோ அப்போ அந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும். அப்போ இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் நடுவில் என்ன ஃபார்ம் ஆகும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஒரு பாசிபிலிட்டி. அடுத்து இன்னொரு பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இங்கேருந்து BR வெளியே போயிடும், KBRஆ. ஸோ இங்கே இருக்கிற பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகிடும். சப்போ CH3 C டபுள் பாண்ட் C CH3. ஸோ ரெண்டு ப்ராடக்ட் பாசிபிள். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டில் எது மேஜராக இருக்கும் அப்படின்றது தான் ஸ்டேட்ஸோட ரூலு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் பாண்ட் வில் பி ஹேப்பன் பிட்வீன் பிரைமரி கார்பன் அண்டு செகண்டரி கார்பன். இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா the double bond happens between secondary carbon and secondary carbon. According to Stacey rule, higher order of double bond formation will be more stable or more favor. Because there is lower energy will be more stable. Suppose secondary compound தான் என்னவா இருக்கும்னு சொல்லலாம்னா மேஜராக இருக்கும், பிரைமரி அண்ட் செகண்டரி என்னவா இருக்கும், மைனராக இருக்கும். யார், அக்கார்டிங் டு ஸ்டேஜ் ஆஃப் ரூல். சரியா? ஸோ இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது எப்போனா உங்களுடைய பேஸ் சின்ன பேஸ், அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி NaOH இந்த மாதிரி சின்ன பேஸஸாக இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும். சரியா? எப்போ, ஸ்டேஜ் ஆஃப் ரூல். அடுத்து ஹாஃப்மேன் ரூல். ஹாஃப்மேன் ரூல் எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா, ஹாஃப்மேன் ரியாக்ஷன் எப்பப்போ நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நீங்கள் பல்கி பேசஸ் லைக் ட்ரெஷரி பியூட்டாக்சைடு, பொட்டாசியம் டி ஐசோப்ரோபைல் அமீன், 2,3 டைமெத்தில் பிரிடின், இந்த மாதிரி நீங்கள் பல்கி பேஸ் எடுத்துக்கிட்டு இந்த அதே சேம் எலிமினேஷன் ரியாக்ஷன் நடத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா காம்பவுண்டில். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் என்ன ஆகுனா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. இதுவும் பீட்டா பொசிஷன், இதுவும் பீட்டா பொசிஷன். இங்கேருந்து ஹைட்ரஜன் வெளியே போச்சுன்னா இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ BR அடுத்து CH3 ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி, இங்கேருந்து ஹைட்ரஜன் வெளியே போச்சுன்னா இங்கேருந்து பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே BR. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும். இந்த பல்கி பேஸ் போட்டும் போது என்ன நடக்கும்னா, இந்த பல்கி பேஸ் லெஸ் சப்ஸ்டியூட்டட் கார்பன், அதாவது பிரைமரி செகண்டரி ட்ரெஷரி. பிரைமரியில் இருக்கிற புரோட்டானை ஈஸியாக எடுத்துக்கும், பிரைமரியில் இருக்க போட்டானா ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகுனா உடனே என்ன சார்ஜ் பாஸ் ஆகிடுனா பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிடும். எப்போது பல்கி பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்மேஷன், அதாவது பிரைமரி பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்மேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்போனா நீங்கள் பல்கி பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஏன்னா பல்கி பேஸ் மோர் ரியாக்டிவ் டுவோர்ட்ஸ் பிரைமரி. சரியா? அப்போ என்ன ஆகுனா இது ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ BR வெளியே போயிட்டு இங்கே என்ன ஃபார்ம் ஆகும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்து அதே மாதிரி இங்கே என்ன ஆகும், BR வெளியே போயிட்டு இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி 2 ஃபார்ம் ஆகும். இதில் எது மேஜராக இருக்கும்னா இதுதான் மேஜராக இருக்கும், இது வந்து என்னவா இருக்கும்னா மைனராக இருக்கும். ஏன் அப்படின்னா பிகாஸ் the less substituted carbon hydrogen will be more reactive towards bulky base. சரியா? ஸோ அப்போ உங்கள் ரியாக்ஷனில் ஸ்மால் பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேஜ் ஆஃப் ரூலை ஃபாலோ பண்ணணும். இதுவே நீங்கள் பல்கி பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கணும், என்ன ரூல் யூஸ் பண்ணணும்னா ஹாஃப்மேன் ரூல் யூஸ் பண்ணணும். சரியா? ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிகாஸ் ஹாஃப்மேன் ஹேவிங் less substituted carbon hydrogen will be more reactive towards bulky base. இதுதான் ஹாஃப்மேன் ரியாக்ஷனுக்கும் ஸ்டேஜ் ஆஃப் ரூலுக்கும் இருக்கிற வித்தியாசம். உங்களுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க நீட் சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்காக.